ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு நடுவில் இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய கூட்டம் அப்படின்றது சென்னையில் கூடி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில தரப்பை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, ஸோ செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு விலகி தாவேக்காக்கு போனதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய மனசை மாற்றிக்கிட்டு மறுபடியும் ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்கிறதுக்கான முடிவுகளை எடுப்பாரு. அதுக்கான பாசிட்டிவான சைன்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பொதுக்குழுவிலேயே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சிவி சண்முகம், தங்கமணி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு கடும் அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, 5 பேர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா அந்த 5 பேர்ல இவங்களும் 2 பேரு. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப செங்கோட்டையனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு தங்கமணி இருக்கார் இல்லையா, தங்கமணியும் சிவி சண்முகமும் வந்துட்டு போர்க்குடி தூக்கி இருக்காங்க. அவங்க 2 பேரும் கண்டிப்பா பொதுக்குழுல ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பலகட்ட பரபரப்புகள் அப்படின்றது கிளப்பிவிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுக்குழுவினுடைய இறுதியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகல ஓபிஎஸ் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கதவு தான் இருந்துச்சு. அந்த கதவையும் இழுத்து மூடி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது என்ன கதவு, அதையே எடப்பாடி பழனிசாமி மூடினாரு, இதனால ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் அப்படின்றதே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கும் போது 2016 நமக்கு நடந்ததை நம்ம மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடியே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மாதிரியான ஆட்களை அடிச்சுதான் தன்னுடைய பேச்சினுடைய தொடக்கம் அப்படின்றதையே பேசியிருந்தார். ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 16 தீர்மானங்கள் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதில் 2 தீர்மானங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தீர்மானமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்டிஏ கூட்டணிக்கு, தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமித்ஷா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஸோ ஒருவேளை ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு பிஜேபி சதி பண்ண மாதிரி இங்க தமிழ்நாட்டிலையும் சதி பண்ணி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக விடாம பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம்னா அமித்ஷா வாயிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதே வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கிறிஸ்டல் கிளியரா வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுகவுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் முதலமைச்சராக வர முடியும். அப்படி அதிமுக இருக்கிற ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்னா அது இன்னைக்கு நிலைமைக்கு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவராக தான் அது இருக்க முடியும் அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்காங்க அதிமுக. 2வது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான தீர்மானம். இதுதான் வந்துட்டு ஓபிஎஸ் கதவு அப்படின்றத அடைச்சிச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக வந்துட்டு என்டிஏ கூட்டணியில இருக்கு. ஆனா அதிமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எது எது அப்படின்னு சொல்லி நியமனம் அப்படின்ற பண்ணக்கூடிய அந்த அதிகாரம், இந்தந்த கட்சிகள் தான் எங்க கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிகாரத்தையும் அதிமுகவினுடைய தலைவரான எடப்பாடி பழனிசாமி கைகளில் கொடுத்திருக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நான் புதுசா கட்சி தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. திடுதிப்புன்னு டெல்லிக்கு போய் அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன், ஆனா ஓபிஎஸ் வந்துட்டு தனியா ஒரு கட்சி தொடங்கி அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாரு அப்படின்னா அப்ப வேணா நம்ம ஒன்னா பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை
எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சிகள் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதே அதிமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஓபிஎஸ் ஒருவேளை தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கணுமா வேணாமா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை வந்துட்டு ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பித்து அந்த சைடு பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜகவோட ஒரு டீலிங்லாம் போட்டு நானும் என்டிஏ கூட்டணியில் வரேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக பேச ஒரு 20-30 தொகுதிகளை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்கன்னா அந்த பிளானுக்கு முட்டுக்கட்ட போடுறதுக்கான முதல் அடியை தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டெல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஓபிஎஸ்ஆ இந்த சுச்சுவேஷன்ல, அதாவது வரக்கூடிய 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை மனசுல வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் இப்போதைக்கு நமக்கு முக்கியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கையில தான் வந்துட்டு ஒட்டுமொத்த அதிகாரம். அதை தாண்டி வந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா. சோ முக்கியமான பல பேர் கட்சியை விட்டு போயிருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்ஸ்லாம் போயிருந்தாலும் 1-2 பேர் போயிருக்காங்க. ஆனா இன்னும் வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நம்பி பல மூத்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் எடப்பாடி பழனிசாமி தான் வந்துட்டு கூட்டணியில ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓபிஎஸ்க்காக எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, இல்லை பாஜகவா இருந்தாலும் சரி எதிர்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது டெஃபினட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கூட்டணிக்குள்ள வரும்போதே வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி வச்ச முதல் டிமாண்டே வந்துட்டு என்ன வந்துட்டு இவங்களை சேர்த்துக்க அவங்கள சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கம்பல் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு என் கட்சியில நான் தான் வந்துட்டு முடிவெடுப்பேன். ஸோ என் கட்சியில யார் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றது அது என்னுடைய விருப்பம். நீங்க வந்துட்டு இவங்களை உங்க கட்சியில சேர்த்துக்கங்க, அவங்கள உங்க கட்சியில சேர்த்துக்கங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க உங்களுக்கு முக்கியம்னா நீங்க உங்க கட்சியில சேர்த்துட்டு நீங்க சீட்டு கொடுங்க, நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் கூட்டணிக்குன்னு சொல்லி ஒரு சீட்டு கொடுப்பேன் இல்லையா உங்களுக்கு, நீங்க அந்த சீட்ல அவங்க நிக்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பொட்டுல அடிச்ச மாதிரி பேசியிருந்தாரு எடப்பாடி. ஸோ இதுக்கு மேலேயும் அவங்க ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி எலெக்ஷன் டைம்ல உதறி தள்ளிட்டாருன்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமையும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமியோட முடிவை பாஜக ஒருபோதும் எதிர்க்காது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் எண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி எடுத்த முடிவால ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் அப்படின்றது பாதிக்கப்படுமா, இல்லை இதை தாண்டியும் ஓபிஎஸ்னால இன்னும் அரசியல் செய்ய முடியுமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தரேன்.